கர்த்தரும் எலியாவும். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்றுபட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்து மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்றுபட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியா ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்திற்கு போய் அங்கே ஒரு கெபிக்குள் தங்கியிருக்கிறார். இந்த பர்வதம் தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் இந்த பர்வதத்திலே தம்முடைய மகிமையை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த கெபியில் அல்லது இந்த கன்மலையின் வெடிப்பிலே மோசேயை வைத்தார். கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே மோசேக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். யாத்திராகமம் 33:21 முதல் 23 வரை. அது வரையிலும் கர்த்தருடைய தூதன் எலியாவோடு 2 தரம் பேசினார். இப்போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் எலியாவை நோக்கி, எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். நாம் எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். கர்த்தருடைய கரம் நம்மை தொடும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் கேட்கும். கர்த்தருக்கு மறைவாக நம்மால் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. யோவான் பத்மு தீவிலே தனிமையில் இருந்தார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. யோவான் பத்மு தீவிலே தனிமையாய் இருந்தாலும் அங்கே கர்த்தரும் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சர்வ வியாபகர். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9-10. கர்த்தர் எலியாவை பார்த்து, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். இதே கேள்வியை கர்த்தர் எலியாவிடம் மறுபடியும் கேட்கிறார்.
கர்த்தர் எலியாவை இந்த வார்த்தைகளினால் கடிந்து கொள்கிறார். எலியா தன்னுடைய பிராணனுக்காக யெஸ்ரயேலை விட்டு ஓடி வந்திருக்கிறார். கர்த்தர் எலியாவை ஓரேபுக்கு வரச் சொல்லவில்லை. அவர் யேசபேலிடமிருந்து பயந்து ஓடி வந்திருக்கிறார். தன்னுடைய பயத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலேயே எலியா ஜெபித்திருந்தால் கர்த்தர் அவரை பாதுகாத்திருப்பார், சரியான இடத்திற்கு வழிநடத்தியிருப்பார். எலியா யெஸ்ரயேலில் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் எலியாவோ தன்னுடைய வீட்டை விட்டு, யெஸ்ரயேல் ஊரை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெகு தூரத்திற்கு ஓடி வந்திருக்கிறார். எலியா கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் இங்கே வரவில்லை. ஆகையினால் கர்த்தர் எலியாவிடம், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். எலியா இப்போது ஓரேப் பர்வதத்தில் உள்ள ஒரு கெபியிலே தங்கி இருக்கிறார். கர்த்தர் அவரிடம், எலியாவே, இந்த கெபியிலே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். எலியாவே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட கெபியிலே தங்கி இருக்கலாமா என்றும், எலியாவை போல தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட காலத்தில் யெஸ்ரயேலில் இருக்காமல் தன்னுடைய பிராணனை காக்க இந்த கெபிக்கு ஓடி வரலாமா என்றும், இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களுக்கு எலியா தேவைப்படும் போது அவர் இந்த கெபியிலே தங்கி இருக்கலாமா என்றும் பொருள்படும்படியாக கர்த்தர் எலியாவிடம் கேட்கிறார். எலியாவோ ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த கெபியில் வந்து தங்கி இருக்கிறார். கர்த்தர் தன்னிடத்தில் எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல எலியாவும் ஆயத்தமாய் இருக்கிறார். எலியாவின் மனதும் அவருடைய மனச்சாட்சியும் கர்த்தருக்கு தெரியும். எலியா கர்மேல் பர்வதத்திலே கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் இருந்தார். எலியா கர்த்தருடைய கேள்விக்கு பிரதியுத்தரமாக, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். எலியாவை பற்றி கர்த்தருக்கு பூரணமாக தெரியும். எலியா கர்த்தரிடம் கூறியவை அனைத்தும் உண்மையானவை அல்ல. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் தான் மட்டுமே மீதியாக இருப்பதாக எலியா கூறுகிறார். ஆனால் ஒபதியாவும் அவனால் போஷிக்கப்பட்ட மேலும் 100 தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் தவிர பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காத மேலும் 7000 புருஷர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் எலியாவின் பிராணனை வாங்க தேடவில்லை. யேசபேல் மட்டுமே எலியாவை கொல்ல வகை தேடுகிறாள். தன்னுடைய பக்தி வைராக்கியமும் ஊழியங்களும் வீணாய் போயிற்றோ என்று எலியா சந்தேகப்படுகிறார். ஆகையினால் எலியா தன்னுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் உள்ள கெபியிலே தங்கி இருக்கிறார். எலியா கர்த்தரிடத்தில் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை பற்றி சொன்ன பின்பு அவர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி குறை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் என்று எலியா கர்த்தரிடத்தில் இஸ்ரவேலர் மீது குற்றம் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டதினால் எலியா அவர்களோடு கூட தங்கி இருக்காமல் அவர்களை புறக்கணித்துவிட்டு இங்கே வந்து தங்கி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒன்றுமே இல்லை. எல்லாமே பாகாலுடையதாய் இருக்கிறது. ஆகாப் கர்த்தருடைய பலிபீடங்களை அழித்து போட்டான். இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை பின்பற்றி போகிறார்கள். எலியா இதுவரையிலும் கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். இப்போதோ எலியா கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலர் மீது குற்றம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆனால் அவர்களிடத்தில் அடையாளம் மாத்திரமே இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் பாகாலை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் பாகாலுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இதன் நிமித்தமாக எலியா இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓரேப் பர்வதத்தில் உள்ள கெபியிலே வந்து தங்கியிருக்கிறார். எலியா கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள் என்றும் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் கர்த்தருடைய பலிபீடங்களை புறக்கணித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை செப்பனிடவில்லை. இதனால் பலிபீடங்கள் பழுதடைந்து பாழாய் போயிற்று. மேலும் இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களை வைராக்கியமாய் ஆராதிக்கிறார்கள். பாகாலின் மீதுள்ள பக்தி வைராக்கியத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து போடுகிறார்கள். பலிபீடம் இடிந்து போனாலும் கர்த்தருடைய ஜனம் இடிந்து போன பலிபீடங்களை மறுபடியும் புதுப்பித்து கட்ட வேண்டும்.
அதை செப்பனிட வேண்டும். சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் சிதறி போகலாம். சபையில் ஐக்கியம் இல்லாமல் அது இடிந்து போன பலிபீடத்தை போல இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக விசுவாசிகள் மத்தியிலே மறுபடியும் ஐக்கியம் ஏற்படுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிடுவது போல முறிந்து போன ஐக்கியத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்க வேண்டும். எலியா கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மீது இன்னும் குற்றம் சொல்லுகிறார். அவர்கள் உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் என்று எலியா கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம் செய்கிறவர்கள். ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தாலும் எலியா இந்த குற்றத்தை இஸ்ரவேல் புத்திரர் மீது சுமத்துகிறார். ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரித்த போது இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய செய்கையை அங்கீகரித்தார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்பட்டதற்காக இஸ்ரவேல் புத்திரர் சந்தோஷப்பட்டார்கள். எலியா யெஸ்ரயேலை விட்டு வனாந்திரத்திற்கு வந்து ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் உள்ள ஒரு கெபியில ஒளிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சொல்லுகிறார். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்பதே எலியா சொல்லும் பிரதான காரணம். பாகாலை ஆராதிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக தான் ஒருவனால் என்ன செய்ய முடியும் என்று எலியா தயங்குகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே எலியாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஏற்கனவே கொன்று போட்டார்கள். அவர்கள் இப்போது என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று எலியா கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். ஓரேப் பர்வதத்தில் உள்ள கெவி தனிமையான இடமாக இருந்தாலும் இங்கு எலியாவால் ஜீவனோடு இருக்க முடியும். இஸ்ரவேல் தேசம் ஜனம் பெருத்த தேசமாயிருந்தாலும் எலியா அங்கே போனால் அங்கே அவர் ஜீவனோடு இருக்க மாட்டார். பாகாலை ஆராதிக்கிறவர்கள் எலியாவை கொன்று போடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டவர்கள். அவர்கள் மத்தியிலே எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அவர்களிடத்தில் மனமாற்றம் உண்டாகவில்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே கனியில்லாத ஊழியத்தை செய்வதற்கு பதிலாக ஓரே பர்வதத்தில் உள்ள கெபியிலே எலியா தனிமையில் உயிரோடு இருக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறார். கர்த்தர் எலியாவுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். எலியா ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்திற்கு கர்த்தரை சந்திப்பதற்காக வரவில்லை. தேவனுடைய மகிமை மோசேக்கு முன்பாக கடந்து சென்ற போது கர்த்தர் மோசேயை இந்த கெபியிலே, அதாவது கன்மலையின் பிளவிலே மறைத்து வைத்தார். ஆனால் இப்போதோ கர்த்தர் எலியாவை கெபிக்குள்ளிருந்து வெளியே வருமாறு அழைக்கிறார். கர்த்தர் எலியாவை நோக்கி, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதோ கர்த்தர் எலியாவை கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தர் பெருங்காற்றிலும் இல்லை, பூமி அதிர்ச்சியிலும் இல்லை. அமைதியான சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. ஒருவர் அமைதியாக ஜெபிப்பதினால் அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லை என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. சில சமயங்களில் கர்த்தர் பலத்த இடி ஓசைகளின் மத்தியிலும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அமைதியான சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எலியா பலத்த பெருங்காற்றின் சத்தத்தை கேட்கிறார். அதன் பின்பு அவர் பூமி அதிர்ச்சியை பார்க்கிறார். பலத்த பெருங்காற்று பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த சத்தமாய் இருக்கிறது. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் மெல்லிய சத்தத்தினால் எலியாவோடு பேசுகிறார். எலியா மெல்லிய சத்தத்தை கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நிற்கிறார். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் எலியாவுக்கு உண்டாயிற்று.
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக தன் முகத்தை மூடிக்கொள்வது பக்திக்கு அடையாளம். கர்த்தர் எரிகிற முட்செடியில் தோன்றிய போது மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டார். மோசே கர்த்தரை பார்க்க பயந்தார். சேராபீன்கள் கூட தங்கள் 2 செட்டைகளினால் தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ளும். எலியா தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொள்வது அவருடைய பயத்திற்கு அடையாளம். அவர் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு பயப்படுகிறார். எலியா வெட்கத்தினாலும் அவமானத்தினாலும் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார். கர்த்தருடைய வல்லமை எலியாவோடு கூட இருக்கிறது. ஆனாலும் எலியா கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யாமல் ஒரு கோழையைப் போல இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து தப்பித்து ஓரே பர்வதத்திலே வந்து ஒரு கெபியிலே ஒளிந்திருக்கிறார். எலியா தன்னுடைய பயத்தையும் பலவீனத்தையும் கோழைத்தனத்தையும் நினைத்து வெட்கப்பட்டு தன்னுடைய முகத்தை தன் சால்வையினால் மூடிக்கொள்கிறார். பலத்த பெருங்காற்றும் பூமி அதிர்ச்சியும் அக்கினியும் உண்டான போது எலியா தன்னுடைய முகத்தை மூடவில்லை. ஆனாலும் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டான போதோ எலியா தன் முகத்தை தன் சால்வையினால் மூடிக்கொள்கிறார். நம்முடைய இருதயமும் ஆத்துமாவும் மென்மையா இருக்கும்போது கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் தியானித்து நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகும். கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளை விட கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய இருதயத்தில் பலத்த கிரியைகளை செய்யும். எலியா அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு கெபியின் வாசலில் வந்து நிற்கிறார். கர்த்தர் தன்னோடு பேசப்போவதை எலியா செவி கொடுத்து கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை பின்பற்றி போயிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்கள் மத்தியிலே பலத்த பெருங்காற்றோ பூமி அதிர்ச்சியோ அக்கினியோ உண்டாக வேண்டியதில்லை. அவர்கள் கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் குத்தப்படுவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் துணிகரமாக செய்யும் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மனம் திரும்புவதற்கும் அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கும் பலத்த பெருங்காற்றை போன்ற அற்புதங்களோ பூமி அதிர்ச்சியை போன்ற அற்புதங்களோ அல்லது அக்கினியை போன்ற அற்புதங்களோ தேவையில்லை. கர்த்தருடைய மெல்லிய சத்தமே இஸ்ரவேல் ஜனத்தாரின் இருதயத்தை அசைய பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு அவருடைய பாவங்களை உணர்த்தும். விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனுஷரை வழிநடத்தும். இதற்கான வழிகளையும் ஆயத்தம் பண்ணும். கர்த்தர் எலியாவிடம் ஏற்கனவே கேட்ட கேள்வியை இங்கே மறுபடியும் கேட்கிறார். கர்த்தர் எலியாவை பார்த்து, இதோ எலியாவே, எங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். கர்த்தருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமாய் இருக்கிறது. எலியா இப்போது ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் உள்ள ஒரு கெபியின் வாசலிலே நிற்கிறார். எலியா நிற்க வேண்டிய ஸ்தலம் இதுவல்ல. அவர் இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாபுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் ஏசபேலுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எலியா பாகால்களை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனால் எலியாவோ அங்கே நிற்காமல் இங்கே ஓரே பர்வதத்திலே நிற்கிறார். கர்த்தர் எலியாவை பார்த்து, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். எலியா கர்த்தருக்கு ஏற்கனவே சொன்ன பிரதியுத்தரத்தை இங்கே மறுபடியும் சொல்லுகிறார். எலியா கர்த்தரிடத்தில், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். இஸ்ரவேல் மனுஷர் மத்தியிலே கர்த்தரை பற்றிய உபதேசம் காணப்படவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை அழிந்து போயிற்று. அங்கே பாகால்களை ஆராதிப்பது அதிகமாய் இருக்கிறது. எலியா ஓரே பர்வதத்திற்கு வந்த காரணத்தை சொன்னாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எலியாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் எலியாவை இங்கே இருந்து தமஸ்குவுக்கு அனுப்புகிறார். எலியா செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் அவருக்கு விரிவாக சொல்லுகிறார். கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றும், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றும், பின்பு
ஆபேல் மொகலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்றும் சொல்லுகிறார். நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போ என்று கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறார். எலியா எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்பி போகுமாறு கர்த்தர் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆசகேல், யெகூ, எலிசா ஆகியோரை அபிஷேகம் பண்ணுமாறு கர்த்தர் எலியாவுக்கு கட்டளையிடுகிறார். அதன் பிரகாரமாக எலியா அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அதன் விவரம் வருமாறு: ஆசகேல் சீரியாவின் மேல் ராஜாவாக, யெகூ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, எலிசா தன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக. எலியா 3 காரியங்களை செய்யுமாறு கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். அவையாவன: அவர் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும். எலியா இந்த 3 காரியங்களையும் செய்யும் போது கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றாய் செய்து முடிப்பார். எலியா இம்3 காரியங்களையும் செய்து முடிக்கும் போது என்ன சம்பவிக்கும் என்பதையும் கர்த்தர் எலியாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் எலியாவை நோக்கி சம்பவிப்பதாவது: ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று சொல்லுகிறார். எலிசா கொன்று போடுவான் என்னும் வாக்கியத்திற்கு யாரை கொல்ல வேண்டும் என்று எலிசா கட்டளையிடுவான் என்று பொருள். எலியாவின் கையில் ஆவியானவரின் பட்டயம் இருக்கும். யுத்தத்திலே ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவர்களையும் யெகூவின் நீதியின் பட்டயத்திற்கு தப்பினவர்களையும் எலிசா ஆவியின் பட்டயத்தினால் சந்திப்பார். அவர்களுடைய மனச்சாட்சிகளை காயப்படுத்துவார். அவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்துவார். அவர்கள் மீது வரப்போகும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எச்சரித்து சொல்லுவார். எலியா கர்த்தரிடத்தில் தன்னை சொன்னபோது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்றும் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றும் சொன்னார். கர்த்தர் எலியாவுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள உண்மை நிலைமையை எடுத்துச் சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார். கர்த்தர் எலியாவை நோக்கி, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்னும் இந்த வாக்கியம் ரோமர் 11:4 வசனத்தில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனையில் விக்கிரகங்களை முத்தம் செய்து ஆராதிப்பது வழக்கம். இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற 7000 பேரை தவிர யூதா தேசத்திலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் முழங்கால்களை பாகால்களுக்கு முடக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறார்கள். எலியாவுக்கு இது ஆறுதலான செய்தியாய் இருக்கிறது. தான் ஒருவனாய் தனித்து நின்று பாகாலை ஆராதிக்கிற திரளான ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று எலியா சோர்ந்து போய் இருந்தார். இப்போதோ தன்னோட கூட 7000 பேர் இருப்பது எலியாவுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஏராளமான ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாலும், அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்மாற்றம் அடைந்தாலும், எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் கர்த்தருக்கு சொந்தமான மீதியான ஜனங்கள் இருப்பார்கள். இவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் மீந்திருப்பார்கள். இவர்கள் வெள்ளத்தின் நீரோடையோடு அடித்துச் செல்லப்படாதவர்கள். கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி எதிர்நீச்சல் போட வைப்பார். தமக்கு மீதியானவர்களை பாதுகாப்பது கர்த்தருடைய கிரியை. கர்த்தருக்கு மீதமானவர்களுக்கும் கர்த்தரை விட்டு விலகி பின்வாங்கி போனவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசம் கர்த்தருடைய கிருபையினால் உண்டாயிற்று. இவர்கள் தங்களுடைய சுய பக்தியினாலோ சுய பரிசுத்தத்தினாலோ கர்த்தருக்கு மீதமானவர்கள் அல்ல. கர்த்தர்தாமே தம்முடைய கிருபையினால் இவர்களை தமக்கு மீதமானவர்களாக பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் அவரால் மறைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் அவரது மறைவில் பாதுகாப்பாய் இருப்பார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். சங்கீதம் 83:3. பிரத்யட்சமான சபை மாம்ச பிரகாரமான கண்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. கோதுமை பதரில் மதறிந்திருப்பது போல, பொன் களிம்பில் கலந்திருப்பது போல கர்த்தருக்கு மீதமானவர்களும் இந்த உலகத்தில் மறைந்திருப்பார்கள். கோதுமையை புடைக்கும் போதுதான் கோதுமையும் பதரும் வெவ்வேறாக பிரியும்.
பொன்னை புடமிடும் போதுதான் சுத்த பொன்னும் களிம்பும் வெவ்வேறாக பிரியும். கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனாலும் கர்த்தருக்கு மறைவான ரகசியம் என்று எதுவும் இல்லை. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருமே துன்மார்க்கராயும் மோசமானவர்களாயும் இருப்பதாக உலகத்தார் சொல்லுகிறார்கள். ஆனாலும் நாம் நினைப்பதை விடவும் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களும் ஞானிகளும் பரிசுத்தவான்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். நாம் பரலோகத்திற்கு போகும்போதுதான் இந்த சத்தியம் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்த அநேகர் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்களும் பரலோகத்திலே பிரவேசித்திருப்பார்கள். நாம் எதிர்பாராத ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நித்திய இளைப்பாறுதலில் தங்கியிருப்பார்கள். அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கும். கர்த்தருடைய அன்பு பெரியது. நம்மால் கர்த்தருடைய அன்பை பூரணமாக தியானிக்க முடியாது. நாம் தியானிப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் நாம் கற்பனை பண்ணுவதற்கும் மேலாக கர்த்தருடைய அன்பு மிகவும் பெரிதாய் இருக்கிறது.